கடந்த மார்ச் 14ஆம் தேதி டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மாவினுடைய அதிகாரப்பூர்வ இல்லத்துல ஒரு அறையில் தீ விபத்து ஏற்பட்டுச்சு. தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்ததுக்கு அப்புறம் அங்கு பாதி எரிந்த நிலையில 4 முதல் 5 மூட்டைகள்ல கட்டுக்கட்டா பணம் இருந்தது கண்டறியப்பட்டுச்சு. இந்த விவகாரம் பூதாகரமான நிலையில இது தொடர்பாக விசாரணை நடத்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தேவேந்திரகுமார் உபாத்யாயை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா நியமிச்சாரு. இதையடுத்து இந்த விவகாரத்துல விசாரணை துரிதமா நடைபெற்றுட்டு வருது. இது ஒரு புறம் இருக்க, இது போன்ற சம்பவத்துல உயர்நீதிமன்ற நீதிபதிகள் விசாரணைக்குள்ளாகும் போது அவர்களுக்கான துறை ரீதியிலான விசாரணை நடைமுறை என்னவாக இருக்கும், அதற்காக பின்பற்றக்கூடிய நடைமுறைகள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். 2014ஆம் ஆண்டு அப்போதைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த JS கேஹர் நீதிபதி அருண் மிஸ்ரா இவர்கள் அடங்கிய அமர்வின் தீர்ப்பின்படி உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய விசாரணை நடத்துவதில் 7 படிநிலைகளை கடைபிடிக்கணும் அப்படின்னு வகுக்கப்பட்டிருக்குது. அதாவது புகாரை பெறுதல், டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியின் அறிக்கையை பெறுதல், அந்த அறிக்கையை பொது வெளியில் வெளியிடுதல், 3 நீதிபதிகள் கொண்ட குழுவை அமைத்தல் அப்படின்னு முதற்கட்டமா 4 படிநிலைகள் பின்பற்றப்படுது. 5வது படிநிலை என்ன அப்படின்னா, இந்த 3 நீதிபதிகள் கொண்ட குழு அமைச்சிருப்பாங்க இல்லையா, அந்த 3 நீதிபதிகள் கொண்ட குழு மேற்கொண்ட விசாரணையின் அறிக்கையை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கிட்ட சமர்ப்பிப்பாங்க. அந்த அறிக்கையில நீதிபதிக்கு எதிரான குற்றச்சாட்டு தீவிரமானது அப்படின்னு கண்டறியப்பட்டுச்சு அப்படின்னா அவரை பதவி நீக்கம் செய்யக்கூடிய அளவிற்கு குற்றச்சாட்டு தீவிரமானதா இல்லையா அப்படிங்கிறத அந்த குழு தெரிவிச்சிருக்கணும், அதாவது அந்த அறிக்கையில. 6வது படிநிலை, ஒருவேளை குற்றச்சாட்டுக்குள்ளான நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த குழு பரிந்துரைக்கல அப்படின்னா சம்பந்தப்பட்ட நீதிபதிக்கு அறிவுரை வழங்கி அவர்கிட்ட அந்த குழுவினுடைய அறிக்கையை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கொடுத்துருவாரு. இதுவே குற்றச்சாட்டுக்கு உள்ளான நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய அந்த குழு பரிந்துரை செய்தால் அந்த நீதிபதி ராஜினாமா செய்யவோ அல்லது விருப்ப ஓய்வு பெறவோ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வாய்ப்பு கொடுப்பாங்க. இப்போ குற்றச்சாட்டுக்கு உள்ளான நீதிபதி ராஜினாமாவோ அல்லது விருப்ப ஓய்வோ பெற விரும்பல அப்படின்னா அவருக்கு எதிரான விசாரணை குழு கண்டறிந்த விவரங்கள் குறித்து குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமருக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அனுப்பி வச்சிருவாரு. இந்த குற்றச்சாட்டுக்கு ஆளான நீதிபதியை பதவி நீக்கம் செய்வதற்கான நடைமுறையை நாடாளுமன்றம் தொடங்குவதற்கான வழிவகுக்கும். இதற்கப்புறம் நீதிபதியை பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மானம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதுக்கு அப்புறமா அவரை பதவி நீக்கம் செய்ய குடியரசுத் தலைவர் உத்தரவிடுவார். இதுதான் உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு எதிராக துறை ரீதியாக விசாரணை நடத்த பின்பற்றப்படும் நடைமுறை.